வந்து நம்ம மேண்ட்ரின் காலர், ஓகே, அந்த மேண்ட்ரின் காலருக்கு டிராஃப்டிங் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். பிகாஸ் இது வந்து மேண்ட்ரின் காலர் வந்து நேரு காலர்னு கூட சொல்லுவாங்க. மேண்ட்ரின் காலர்ல இருந்து தான் நேரு காலரா நம்ம இந்தியால நம்ம சொல்றோம். ஸோ இந்த மேண்ட்ரின் காலர் வந்து நம்ம பிளவுஸ்ல தைக்கலாம், அல்லது குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ல தைக்கலாம், குர்தால தைக்கலாம். ஸோ இது வந்து இதோட விட்த் வந்து 1.25 இருந்து 1.5 இன்ச் தான் இருக்கணும். அது வந்து க்ளோஸ் டு த நெக்கா நம்ம தப்போம். ஓகே, அண்ட் நம்ம சாரி பிளவுஸ்ல கூட நம்ம அதை தைக்கலாம். ஸோ அதுக்கு எப்படி டிராஃப்ட் பண்றதுன்னு சொல்லுவேன். இது வந்து பேசிக் மெத்தட். அதாவது நீங்க காலரோட எந்த காலரும் நம்ம வந்து பேட்டர்ன் எடுக்கும்போது என்ன ஃபாலோ பண்ணணும்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். ஸோ ஆக்சுவலி இந்த காலர் வந்து ஹைநெக், தட் இஸ் ஹைநெக் பேட்டர்ன்ல தான் நம்ம இதை வைக்க போறோம். நான் இப்போ சொல்லி கொடுக்கறது வந்து பேசிக்கா எந்த காலர்னாலும் நீங்க ஹைநெக் பேட்டர்ன்ல எப்படி எடுக்கணும்னு காட்ட போறேன். இது வந்து பாடிஸ் பிளாக். ஆக்சுவலி நான் இந்த 6 to 7 years பாடிஸ் பிளாக் வச்சிருக்கிறதுல இதை நான் அப்படியே டிரா பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வந்து உங்க பிளவுஸ்க்குன்னா இது பேக் பிளவுஸ் பார்ட் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்க வரைஞ்சுக்குங்க. இப்போ இது ஃப்ரண்ட், பிளவுஸோட ஃப்ரண்ட். ஓகே, ஸோ அது நெக். இப்போ நெக் மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது பேக் நெக்கு, இது ஃப்ரண்ட் நெக். இது ரெண்டுமே உங்களுக்கு க்ளோஸா நெக்கு க்ளோஸா வர்றது. இது வந்து பேக் ஃபோல்டில் இருக்குது, இது ஃப்ரண்ட் வந்து ஓப்பன். ஓகே, ஸோ காலர் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம இப்போ நான் பேட்டர்ன் சொல்லி கொடுக்க போறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க பட்டனுக்கெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா இங்க வைப்பீங்க. சீம் அலவன்ஸ் எல்லாம் இல்லை, இதுல ஆட் பண்ணவே இல்லை. நான் சீம் அலவன்ஸ் இல்லாத பேட்டர்ன் இது. ஓகே, ஸோ ஆக்சுவலி நான் வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல போறேன். பொதுவாக நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இது பேக் நெக். ஓகே, பேக் நெக் கர்வ், இது வந்து ஃப்ரண்ட் நெக் கர்வ். ஸோ இந்த ரெண்டு அளவை நீங்க மெஷர்மெண்ட் டேப் வச்சு நீங்க எடுக்கணும். ஸோ சென்டர் பேக், இங்க நெக் சென்டர் பேக் இது இல்லையா, சென்டர் பேக், இந்த சென்டர் பேக் டு நெக் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கணும். சென்டர் ஃப்ரண்ட் டு நெக் ஷோல்டர் எடுக்கணும். ஓகே, ஆக்சுவலி நான் காலர் வந்து சென்டிமீட்டர்ஸ் மெஷர்மெண்ட்லயே நான் எடுத்து காட்டுறேன். பிகாஸ் இங்க பாருங்க, இப்போ இது வந்து பேக் நெக் காலர் வந்து இப்படி நீங்க வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டா 6 சென்டிமீட்டர்ஸ் வருது. ஓகே, ஸோ நீங்க அதை நோட் பண்ணிக்கணும். நீங்க அதாவது ஹாஃப் பேக், ஆக்சுவலி இது வந்து ஹாஃப் தானே, 6 சென்டிமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நீங்க மெஷர் பண்ணி எடுத்தீங்கன்னா இது வந்து 8.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஓகே, 8.5 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இது வந்து 6 சென்டிமீட்டர் இருக்குது, இது வந்து 8.5 சென்டிமீட்டர்ஸ். ஸோ அப்படின்னா உங்களுக்கு நீங்க அதை நோட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் தான் நமக்கு காலர் பேட்டர்ன் எடுக்கிறதுக்கு வேணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வச்சுட்டு வேற சார்ட்ல நான் எப்படி காட்டுறேன். காலர் டிராஃப்ட் பண்ண போறோம். நீங்க இந்த மாதிரி ஒரு சார்ட் எடுத்துட்டு இப்படி ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி நீங்க வைங்க. வச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஆக்சுவலி இப்போ நான் இந்த காலர் வந்து இந்த சைஸுக்கு பண்றேன். இப்போ நீங்க உங்க பிளவுஸுக்கு, சாரி பிளவுஸ்க்கு பண்றதா இருந்ததுன்னா அந்த உங்க சைஸ் என்ன இருக்குதோ, ஹை நெக் பிளவுஸோட நெக் இருக்குல்ல, அந்த மெஷர்மெண்ட் தான் நீங்க இப்போ எடுக்கணும். ஸோ நம்ம இப்போ பார்த்தது வந்து இது ஃபோல்டில் இருக்க, நீங்க ஃபர்ஸ்ட் பேக் நெக் இருக்குல்ல, சென்டர் பேக் நெக்ல இருந்து இந்த ஷோல்டர் பாயிண்ட் வரைக்கும் 6. ஓகே, அதை இங்க மார்க் பண்ணிக்கோங்க. இது பேக். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து 8.5. ஸோ அதை இங்க நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் காலரோட லென்த். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இங்க ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். பட் இந்த காலரோட விட்த் வந்து 1.25 இன்ச் நான் வைக்க போறேன். ஓகே, 1.25 இன்ச் தான். ஸோ இங்க நீங்க மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நீங்க 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்க கனெக்ட் பண்ணுங்க. மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து
A. ஓகே, இங்க வந்து B. இது வந்து C. டோட்டல் நெக் ரவுண்ட். இது வந்து D. ஓகே, பேக் நெக் இருக்குல்ல, இங்க இருந்து நம்ம கொஞ்சம் ஸ்லைட்டா கர்வா வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், சீல இருந்து ஒரு 1/2 inch, இந்த சீல இருந்து ஒரு 1/2 inch மேல இப்படி ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஈன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 1/2 inch மேல எடுத்திருக்கிறேன். 1.25 inch தான் நம்ம காலரோட விட்டு. ஸோ இங்கேயும் நமக்கு வந்து 1.25 தான் வரணும். ஸோ நீங்கள் அதை அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு இங்கே இருந்து நீங்கள் 1.25 inchக்கு இன்னொரு மார்க் பண்ணிடுங்க. இங்கே இருந்து 1.25. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து E, இது வந்து F. ஓகே, இது F மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்கே இருந்து இங்க வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா தான் வரும். ஓகே, இப்போ இங்க இருந்து இங்க ஸ்லைட் கர்வ்ல வரும். அதே மாதிரி இங்க இருந்தும் ஸ்லைட்டா அப்படி கர்வா அங்க போகும். ஸோ இப்போ நம்ம வந்து இங்க ஸ்லைட்டா ஒரு கர்வ் ஷேப்ல எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்க இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இதை வச்சு நீங்க அப்படியே வரைங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கேயும் நீங்க அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஸோ இப்படிதான் உங்களுக்கு கரெக்டா இந்த மெஷர்மெண்ட் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, நீங்க இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்குது இல்லையா, இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க இப்படி ஸ்ட்ரெயிட்டா கூட வச்சுக்கலாம், வேற ஷேப் வேணா மாத்திக்கலாம். இது வந்து மேண்ட்ரின் காலர் வேரியேஷன். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இங்க இருந்து ஒரு 1/2 inch மார்க் பண்ணிக்கங்க. ஓகே, ஒரு 1/2 inch இங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்க ஒரு குட்டி கர்வ் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு நீங்க வரைஞ்சீங்கன்னா இன்னும் நீட்டா அப்படி வந்துடும். ஸோ இதுதான் மேண்ட்ரின் காலரோட டிராஃப்டிங். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ இது நீங்க இப்படி பண்ணலாம். பட் இப்போ இதே மாதிரி நீங்க வேற ஷேப், இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க வெறும் ஸ்கொயரா வரைகிறீங்கன்னா அது கூட நீங்க அப்படியே நீங்க வரைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்கொயர் நெக் மேண்ட்ரின் காலர் டிராஃப்டிங் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதே அளவு, தட் இஸ் 6 centimeters. 6 centimeters for the பேக்குக்கு, ஃப்ரண்ட்டுக்கு 8.5 centimeters. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ இங்கே இன்னொரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ட்ரா பண்ணுங்க. பண்ணிட்டு திரும்பியும் நீங்கள் 1.25 inch இல்லையா, 1.25 inchக்கு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. இங்க மார்க் பண்ணுங்க. அப்புறம் இங்கேயும் 1.25 inchக்கு நீங்க மார்க் பண்ணுங்க. நீங்க இங்க ஒரு லைன் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி இங்க இருந்து ஒரு 1/2 inch மேல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுங்க. இப்போ நீங்க இதே மாதிரி இங்க வரைஞ்சாச்சு. அதே மாதிரி நீங்க இங்க A, இங்க B, அப்புறம் இந்த 6 cm இங்க வந்து C, இங்க வந்து D. ஓகே, அப்புறம் இங்க E வந்து மேல வந்து நீங்க இதே 1.25 inch இருக்கணும்ல. ஸோ 1.25 inchக்கு எங்க வருதுன்னு பாருங்க, இங்க. ஸோ இங்க வந்து நீங்க Fன்னு மார்க் பண்ணுங்க. இப்போ அதே மாதிரி நீங்க இந்த ஸ்கேலை வச்சுட்டு கனெக்ட் பண்ணணும். ஓகே, இது இங்க கர்வா இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லாண்டா வேணும் இங்க அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு என்ன டிசைன் பண்ணணுமோ அது மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் கொஞ்சம் இங்க வந்து ஒரு 1/4 inch. ஓகே, 1/4 inch கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஸ்லாண்டா வேணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 1/4 inch தான் நான் இங்க குறைக்க போறேன். அதுக்கப்புறம் இங்க வந்து நான் ஸ்ட்ரெயிட்டா ஜாயின் பண்றேன்.
ஓகே, ஸோ இதுவும் ஒரு ஸ்டைல். இது வந்து அப்படியே ஸ்கொயரா இப்படி டேர்ன் ஆகுது, இது வந்து கர்வ்ல இப்படி டேர்ன் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே மேண்ட்ரின் காலர், ரெண்டுமே 1.25 இன்ச். உங்களுக்கு 1.5 இன்ச், தட் இஸ் பெரிய நெக், உங்களுக்கு பெரிய நெக் இருக்குன்னா நீங்க 1.5 இன்ச் கூட நீங்க வச்சுக்கலாம். இப்போ நான் இதை கட் பண்ணி இதுல எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல வந்து சீம் அலவன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே ஆட் பண்ணல, இதுலயும் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணல, இதுலயும் நான் சீம் அலவன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணல. ஓகே, ஸோ நான் வந்து அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி சீம் அலவன்ஸ் எடுத்துட்டு நம்ம எப்படி அட்டாச் பண்ணணும்னு காட்டுவேன். காலர்ஸில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலி பேசிக் பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணி எப்படி எடுக்கிறதுன்னு தான் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ நான் வந்து இதில் ஃபோல்டில் வச்சிருக்கிறேன்ல, ஸோ நான் இப்போ கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ஸ்கொயர் ஃபினிஷ், இது வந்து கர்வ் ஃபினிஷ் மேண்ட்ரின் காலர். இப்போ இங்க பாருங்க, இது எப்படி நம்ம கரெக்டா இது மெஷர்மெண்ட் பக்கவா இருக்கான்னு பார்க்கறதுக்கு நீங்க இதை இப்படியே இங்க வரைக்கும் வச்சுட்டீங்கன்னா கரெக்டா இங்க வரும். அப்போ நீங்க பாருங்க, இது வந்து நம்ம இங்க வைக்க போறோம். காலர் வந்து இங்க வரும், இங்க வரைக்கும் வரும், இப்படி இங்க வரும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி காலர் அட்டாச் பண்ணுறது காட்டுறேன். ஸோ இது வந்து மேண்ட்ரின் காலர், இதுவும் மேண்ட்ரின் காலர் வித் ஸ்கொயர் நெக் ஃபினிஷ். ஆக்சுவலி நான் இதை கட் பண்ணியே உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பேக்கு, இது ஃப்ரண்ட். நம்ம ஆக்சுவலி இங்க வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி அட்டாச் பண்ணுவோம்னா இதை வச்சுட்டு அப்படியே இங்க பாருங்க, இதை அப்படியே வச்சுட்டு இதை அப்படியே கொண்டு வந்து இங்க அட்டாச் பண்ணுவோம். கரெக்டா வந்திருக்குதா பாருங்க, இங்க பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல ஓகே, நீங்க வந்து சில பிளவுஸ்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க அந்த மேண்ட்ரின் காலர் ஹாஃப்லயே நிற்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம்ல, இது வந்து பேக்குக்கு ஃபுல்லா எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஹாஃப்ல இதுல பாதி, ஸோ நீங்க வந்து இங்க கூட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, அப்போ இப்படி வரும். அது தெரியுதா உங்களுக்கு? அது இங்க வரைக்கும் முடியும். ஸோ நீங்க இப்படியும் உங்க பிளவுஸுக்கு நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜஸ்ட் இங்க ஆர் கொஞ்சம் தான் வேணும், ஆர் உங்களுக்கு இந்த எண்டு வரைக்கும் வேணும்னா இங்க வரைக்கும் நீங்க வச்சு இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபேப்ரிக்கில் நான் எப்படி போட்டு கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது கூட ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலி இந்த காலரு. ஸோ இது பாருங்கள், இது வந்து நீங்கள் இப்படி இங்கே ஹாஃபாக கூட வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக கூட இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இன்னும் டேப்பரிங்காக வேணும்னா இப்படி கூட நீங்கள் க்ராஸாக இங்கே கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கேயும் நீங்கள் இப்போ வந்து வேறு ஷேப் வேணும் அப்படின்னா இங்கே அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி கூட நீங்க கட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓகே, ஸோ அது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஷேப் வரும். இப்படி எடுத்தீங்கன்னா இது இங்க வரும். ஸோ இது மாதிரி கூட நீங்க பார்த்துருப்பீங்க, சில குர்தாஸ்ல இந்த மாதிரி நீங்க காலர்ஸ் அட்டாச் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் மேண்ட்ரின் காலர் டிராஃப்டிங் பேட்டர்ன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காலரோட பேசிக் இதுல நான் சீம் அலவன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணல, சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணல. ஸோ ஃபேப்ரிக்கில் நான் எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் மேண்ட்ரின் காலர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.